ஹே கைஸ், இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் மகாச்சியோட ஃப்ரைஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கிட்ட ஆகிடுச்சிங்க. ஸோ இதுலேருந்து நான் பேரண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரைஸ் எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேஸ்ட்லாம் கீழே நிறைய டெபாசிட் ஆகிருக்கு. அது இல்லாமல் நான் வந்து ஸ்னெயில்ஸை போட்டிருக்கேன். அப்படி போட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ராப்பர் வச்சு பொறுமையாக 1 பை 1 எடுத்தாகணும். ஸோ வந்து நம்ம ஃப்ரைஸும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் அந்த வேஸ்ட்டும் வந்து நம்ம கலர் விட்டுட்டோம்னா எல்லா இடத்துலையும் போயிடும். ஸோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இது சேம் டேயில் வந்து ஃபுல் டேங்க் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 70% மட்டும் தான் க்ளீன் பண்ண முடியும். இந்த 70% க்ளீன் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 1 hour கிட்ட ஆயிரும். ஏன் மெயின் ரீசன்னா இந்த ட்ராப்பர் வழியாக ஸ்லோவாக எடுக்கும்போது சம்டைம்ஸ் ஃப்ரைஸை உள்ளே வந்துடும். ஃப்ரைஸ் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இறந்துடும். நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போட முடியாது. ஏன்னா அடி வாங்கிடும், வந்து பாடி வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸாவது உங்கள் டேங்க்கு நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் உங்கள் ஃப்ரைஸும் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃப்ரைஸ் அடி வாங்காது. ஸோ ஒரு 100 ஃப்ரைஸ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 ஃப்ரைஸை காப்பாற்றலாம்.